மீட்பரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளுக்குரிய வார்த்தை, பிறருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள் ஆகையால் நமக்கு கிடைக்கும். இதனுடைய ஆதார வசனம் கலாத்தியர் 6:10. சமயத்திற்கு தக்கதாக யாவரும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். அவள் செல்கின்ற சபையினுடைய மக்கள் செய்கிற கடினமான வேலைகளுக்காக அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்பிய ஜூலி வெள்ளிக்கிழமைகள் ஏதாவது ஒரு நல்ல சுவையான கேக்கை செய்து எடுத்து சென்று ஆராதனை முடிந்தவுடன் அவர்களுக்கு கொடுப்பாள். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாய் தடையின்றி இது நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு நாள் ஜூலிக்கு முழங்காலில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அதன் பின் அவளால் அதிக நேரம் வேலை செய்ய முடியவில்லை. அவளுடைய சிநேகிதி ஜூலி இருந்த வாரமாவது எதையாவது செய்வேன் என்றால் அவளது தோட்டத்தில் ஒரு ஆப்பிள் மரம் இருந்தது. அந்த மரத்தின் கீழ் கிளையில் அதை இருந்த ஆப்பிள்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவள் ஏற்கனவே பறித்து விட்டதுனால மேலே இருக்கிற அந்த ஆப்பிளை பறிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனாலும் முழங்கால பலவீனத்தின் காரணமாக ஜூலிக்கு ஒரு ஏணியால் பயன்படுத்த பறிக்க பயமாக இருந்தது. எனவே உதவும் என்று ஜெபித்துவிட்டு தோட்டத்துக்கு சென்றால், அங்கு சென்றவுடன் மேலே உள்ள ஒரு கிளையில் உச்சியில் அதிக பழங்கள் பழுத்திருந்ததுனால அந்த கிளை தாழ்வாய் இறங்கி தன்னால் எளிதாய் பறித்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு வந்துவிட்டதையும் அவள் கண்டாள். அவற்றை பறித்தாள். தன் எளிய ஜபத்துக்கு தேவன் பதிலளித்தார். தன் இருதய வாஞ்சை நிறைவேற்ற தம் வழியில் அவர் செயல்பட்டார் என்று அவருக்கு மிகவும் நன்றி செலுத்தினாள். நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்களை மூடி இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபைக்கு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனே, எனக்கென்று திறமை அல்லது தாளந்துகள் இல்லை என்றாலும் என்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். என் பலவீனத்தை நீக்கி உம்முடைய ஆவியினால் பலப்படுத்தி மற்றவர்களை என்னை கொண்டு ஆசீர்வதித்தருள வேண்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹேவ் a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.